ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேஸ் பட்டிக்காடு குக்கிங். நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா டெய்லி இட்லி, சாதாரண இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சிறுதானியங்களில் சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ராகியில் தான் இட்லி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த ராகியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புற்றுநோய் வர்றதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை நம்மளை கூடாமல் வைக்குது. சர்க்கரை லெவல் உடனே சாப்பிட்ட உடனே சர்க்கரை அதிகரிக்காமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம் இது எல்லாமே ஏற்படாமல் பார்க்குது. நமக்கு இரும்பு சத்து அதிகம் உள்ளது இந்த ராகி. ஸோ ராகியை நம்ம அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாளாவது நம்ம எடுத்துக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராகி நல்லா 3 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கப் இட்லி அரிசி, எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தான் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே கிரைண்டரில் அரைச்சி எடுத்துகிட்டு உளுந்து தனியாக, ராகி தனியாக அரைச்சி எடுத்து உப்பு போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லா புளிக்க வச்சுருவோம். இந்த பாருங்கள், காலையில் பாருங்களேன், மாவு எவ்வளோ புளிச்சு நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா கரண்டியால் கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி பானையில் துணியெல்லாம் சேர்த்துட்டு அதில் இதை இட்லியாக ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அது இந்த பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம நார்மலாக சுடுற இட்லி மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ராகியில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ராகி இட்லிக்கு நான் சாம்பாரும் கார சட்னியும் தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ராகி இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.